இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலனில் விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். அதாவது விருச்சிக ராசிங்கிறது காலபுருஷனுக்கு 8வது வீடு. இந்த 8ஆம் வீட்டில் இன்னைக்கு இந்த மாதம் பூரா நம்ம பொதுவாகவே மாத பலன்னு சொன்னால் நம்ம எதெல்லாம் பார்க்குறோம்? செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், இதான் மாத கிரகங்கள். எப்பவுமே நம்ம தின பலன் பார்க்குறோம் பார்த்தீங்களா? அது எப்படி பார்க்குறாங்க? சந்திரனை வச்சு பார்ப்பாங்க. அப்போ சந்திரன் ஒவ்வொரு ராசியில நட்சத்திரத்தில் இருக்க வச்சு சொல்கிறோம். ஆனால் மாத பலன் சொல்லும்போது மாதத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இதில் வருவார். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு. அது மாதத்துக்கு அதிபதியை சூரியனை வச்சு தான் நம்ம பலனே சொல்லணும். அப்போ நம்ம இந்த 4 கிரகங்களை வச்சு பார்க்கலாம். இன்றைக்கி ராசி அதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 8ஆம் வீட்டில் இருந்தாச்சுன்னா நம்ம ஐயோ 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு, இந்த மாதம் பூரா வலியும் வேதனை இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் 8ஆம் வீட்டில் இருந்தால் 8ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். புதன் 9ஆம் வீட்டில் பாக்கியத்தில் இருக்கிறாரு. அதாவது 1, 6க்கு அதிபதி 8. அப்புறம் அவரோட பார்வையும் நம்ம பார்க்கணும். அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரு? 11ஆம் வீட்டை பார்க்குறாரு, 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ அவரோட பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போ எப்போவுமே 8ஆம் அதிபதி, அதாவது 3, 6, 8, 12 பாவ கிரகங்கள் இருக்குது, ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான். ஓகே. அப்போ 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறாரு. 8ஆம் இடத்து 11 பார்க்குறதுனால இப்போ உங்களுக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக அது சால்வ் ஆகும். ஆனால் ஒரு போட்டி தேர்வு நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, அந்த எக்ஸாம் ரிசல்ட் வரதா இருந்தால் இந்த மாதம் வந்தால் நமக்கு அந்த ரிசல்ட்டு நமக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 8ஆம் வீட்டில் நம்ம ராசி அதிபதி இருக்கிறார் இல்லையா, அது 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வருது இல்லையா. அப்போ நீங்கள் ஒரு பூர்வீகத்தை விட்டாது நல்லா பேரண்ட்ஸை விட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ 6ஆம் அதிபதி நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா சாதகமாக இருக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிங்க. ஏன் பாருங்கள், 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் நான் எப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பாகிஸ்தானம் நல்லா இருந்தாலே நீங்கள் எந்த தோஷம் இருந்தாலும் அடிபட்டு போகணும். இந்த மாதம் உங்களுக்கு சூரியன், குரு, புதன் 3 கிரகங்களும் பாக்கியத்தில் இருக்குது. அதாவது 2, 5, 9, 11 நல்ல பாக்கியத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்குங்க. 10ஆம் அதிபதிங்கிற சூரிய பகவான் ராஜகிரகம், அவர் 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. குருவும் ராஜகிரகம், 2மே சேர்ந்து இருந்தா பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். சூரியன் நின்ற வீட்டுக்கு உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சூரியன் நின்ற வீட்டிற்கு குரு சேர்ந்து இருந்தாலோ பார்வையில் இருந்தாலோ அந்த மாதம் உங்களுக்கு அரசால் பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, ஒரு பட்டங்கள் கிடைக்கக்கூடிய, பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கிறாரு. சேர்ந்துருக்கும்போது உங்களுக்கு தொழில் மூலமாக, வேலை மூலமாக அதிகமான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இதுவே 10ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. மேக்ஸிமம் ஜப்பான், பிரான்ஸ், நியூசிலாந்து, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சமயம் சான்ஸை விட்டுறாதீங்க. ஏன்னா 8ஆம் அதிபதியும் 9ல் இருக்காரு, 11ஆம் அதிபதி இருக்காரு இல்லையா. அப்போ நமக்கு வெளிநாட்டு கிரகங்கள் எல்லாமே கூடி இருக்கனால, நீர் ராசியில் இருக்கனால அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு அது நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், சூரியன்கிறவர் நம்ம குழந்தைக்கு காரகன், 5ஆம் அதிபதி குருவும் குழந்தைக்காரகன். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் சூரியனோட பேர் வைங்க. சூப்பராக பிள்ளைங்க அமோகமாக வருப்பாருங்க. இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ குழந்தை 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானமாக இருக்கிறனால குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இது 3வது குழந்தையாக இருந்தால் சின்ன அபார்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. முதல் குழந்தைக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதுமாதிரி 7ஆம் இடத்து, அதாவது புதன் வந்து 8, 11க்கு அதிபதி 9ல் இருக்க. எப்போவுமே உங்கள் ஜாதகத்திலே எழுங்க, 7 கட்டத்துக்கு மேலே புதன் இருந்தாலே ஒரு காதல் உண்டுன்னு அர்த்தம். அப்போ இது 9ல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு காதல் பிரேக் ஆகிருக்கலாம். இப்போ 2வது ஒரு காதல் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதம் பூரா உங்களுக்கு 2வது திருமணத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அது 2வது திருமணம்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? 7ஆம் இடம் முதல் திருமணம், 9ஆம் இடம் 2வது திருமணம். அது 2வது திருமணம்னா உடனே முதல் திருமணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. சிலவங்களுக்கு மனைவி இறந்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க குழந்தைக்காக திருமணம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இப்போ அதிக வாய்ப்புகள் அதே இருக்குது. இதே சுக்கிரன் 11ஆம் இடம், 7ஆம் அதிபதி 11. அப்போ 2வது திருமணத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் கூட்டு தொழில் செய்தாலும் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2வது பிஸ்னஸ் பண்ணிப்பீங்களா, அவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து 4, 5க்கு அதிபதியான 3, 4க்கு அதிபதியில் பூச நட்சத்திரத்தில் இருக்கனால
உங்களுக்கு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதம் பூராமே பாருங்கள் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சி இருக்குது. இந்த வளர்ச்சியை பயன்படுத்திக்கங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாமில் நல்லா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.